இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகரில் தற்போது கள நிலவரம் என்ன என்பது பற்றி விரிவான தகவலை பதிவு செய்வதற்காக அந்த தொகுதியில் நமது செய்தியாளர் குதுப் காத்திருக்கிறார். அவரை தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம் குதுப், ஆர்கே நகர் தொகுதியில் இன்றைக்கு யாரேனும் வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கிறார்களா? அங்கு பிரச்சாரம் எந்த நிலையில் இருக்கு? அது குறித்த தகவலை பதிவு செய்யுங்க. சிவா, ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை அடுத்து ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. நேற்று இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். 27ஆம் தேதி இந்த தொகுதியில் போட்டியிடுபவர்கள் எத்தனை வேட்பாளர்கள் என்ற இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளான நேற்று தேர்தல் மன்னன் பத்மராஜன் உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் 4 பேரும் தேமுதிக வேட்பாளர் மதிவாணனும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தேமுதிகவை பொறுத்தவரை இந்த தொகுதிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடனேயே அக்கட்சி தான் முதலாக வேட்பாளரை அறிவித்தது. அதே போல அக்கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சுதீஷ் தலைமையில் நேற்று தேமுதிகவினுடைய தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டு கோலாகலமாக அக்கட்சி பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டது. ஆளும் அதிமுகவை பொறுத்தவரை டிடிவி தினகரன் வேட்பாளராகவும், ஓபிஎஸ் அணியில் மதுசூதனனும், எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் அக்கட்சியினுடைய அந்த அமைப்பினுடைய நிறுவனர் தீபாவும் வேட்பாளர்களாக, குறிப்பாக திமுகவினுடைய தரப்பில் மருது கணேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் இந்த பிரதான கட்சிகளினுடைய 4 வேட்பாளர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பில்லை என்று அக்கட்சி வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றன. மேலும் இந்த பிரதான கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். திமுக வேட்பாளர் மருது கணேஷ் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இக்கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய தரப்பில் சொல்லப்படும் பொழுது இன்னும் ஓரிரு தினங்களில் கட்சி தலைமை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாளையும் தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கான நாளையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று இந்த வேட்பாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தேமுதிக முதல் ஆளாக வேட்பாளரை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் வேட்புமனு தாக்கலையும் தொடங்கி தேர்தல் பிரச்சாரத்தை வேகமாக இப்பகுதியில் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. சிவா, குதுப், இந்த பலமுனை போட்டி நிலவக்கூடிய இந்த ஆர்கே நகர் தொகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கு? அது குறித்த தகவலை பதிவு செய்யுங்க. ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது எனும் பொழுது பிரதான எதிர்க்கட்சிகள் போட்டியிடாமல் இருப்பதுதான் வழக்கம். கடந்த 2015ஆம் ஆண்டு இதே ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் பொழுது திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்தன. ஆனால் நீங்கள் ஏற்கனவே முந்தைய செய்தியில் குறிப்பிட்டது போல முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இது கருதப்படுகிறது. 6 முனை போட்டி நிலவுவதாக சொல்லப்படுகிறது இதுவரைக்கும். அதாவது பாஜக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுது இது ஒரு பலமுனை போட்டியாக இங்கு இருக்கிறது. அதனால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி தேர்தல் அலுவலர் பத்மஜா தேவி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னால் 11ஆம் தேதி காலையில் பத்மஜா தேவி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வண்ணாரப்பேட்டை டிசி ஜெயக்குமார் தலைமையில் கொருக்குப்பேட்டை, ஆர்கே நகர், வண்ணாரப்பேட்டை, தண்டையாரப்பேட்டை இன்ஸ்பெக்டர்கள் இந்த பாதுகாப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு 11ஆம் தேதி அன்றே வாகன சோதனையில் பறக்கும் படையினர் ஈடுபடுவது என முடிவெடுக்கப்பட்டு தற்போது நகர் முழுவதும் பறக்கும் படையினர் வாகன தணிக்கை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பணமோ அல்லது பரிசு பொருட்களோ கொண்டு செல்வதாக தகவல் கிடைத்தால் அது தொடர்பாக ஆய்வு செய்து கண்டுபிடிப்பதற்கு வசதியாக இந்த வாகன சோதனை நடத்தப்படுகிறது. வாகன சோதனையின் போது முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுவரை 7 நாட்களாக இதுவரை எந்த ஒரு பரிசு பொருட்களோ பணமோ கைப்பற்றப்படவில்லை என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சுவர் விளம்பரங்கள் தொடர்பாக 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு இடைத்தேர்தல் என்பதாலும் அதாவது பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டிய வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏப்ரல் முதல் வாரத்தில் துணை ராணுவ படையினர் இந்த தொகுதியினுடைய தேர்தலில் பாதுகாப்புக்காக வரவிருக்கின்றனர் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவா, குதுப், ஆர்கே நகர் தொகுதி கள நிலவரம் தொடர்பாக விரிவான தகவல்களை அளித்ததற்காக நன்றி குதுப்.